நாக சதுர்த்தி அன்னைக்கு புத்துக்கு பால் ஊத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிடணும்னு நினைச்சேன். அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. எல்லாம் அந்த சத்தியமூர்த்தியால வந்தது. என்னம்மா ஏன் அழுவுற? உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சா? கொடுத்த வாக்க காப்பாத்த வர மாட்டாரான்னு உங்க அப்பா மேல சந்தேகமா? என் கல்யாணத்தை பத்தி நினைக்கலப்பா. தேவையில்லாம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டனோன்னு கவலையா இருக்கு. இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? நீ அழாதம்மா. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம், சரியா? என்னம்மா ராதா, நல்ல நாள் புத்துக்கு பால் ஊத்தணும்னு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தா நீ இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. புத்துல தண்ணி பால் ஊத்த போறாளா என்னவோ? ராஜா, அம்மாவும் தங்கச்சியும் புத்துக்கிட்ட கூட்டு போ. என்னங்க நீங்க மட்டும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு தோட்டத்துல வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டே கிளம்பு. போயிட்டு வாங்க. ராஜா, அப்பா, நாம இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுவோன்னு பயந்து சத்தியமூர்த்தி அவன் பையனை வெளியூருக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான். வரும்போது பார்த்துட்டு வா. சரிப்பா. பிரசிடென்ட் ஐயா அவரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு. கல்யாணம் மட்டும் எப்படி நடக்க போகுதோ என்னவோ தெரியல. எலெக்ஷன் வர கிட்ட வருது இல்லடா, அதனால பிரசிடென்ட் பதவி விட்டு கொடுத்தாதான் இந்த கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தியமூர்த்தி சொல்லிட்டான்டா. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். என்ன தர்மகர்த்தா, பதவியில இருக்கிறவங்களுக்கு நேர காலமெல்லாம் இல்லைன்னு தெரியுமில்ல. அதனால என் மேல எந்த பழியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நரசிம்மனை இந்த நாகப்பாம்பை விட்டு கடிக்க வச்சு உன் தலைக்கு விஷம் ஏறி நீ செத்ததுக்கு அப்புறம் பாவம் தர்மகர்த்தா பாம்பு கடிச்சு செத்துட்டார்னு இந்த ஜனங்களை நம்ப வச்சு 4 பேரு கூட சேர்ந்து நானும் 2 சொட்டு கண்ணீரை விடுவேன். இத்தனை நாளா நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு நரசிம்மா. டேய், எடுத்துட்டு போய் கொத்த விடுறா. இனிமே அவன் பொழைக்கவே கூடாது. எத்தனை தடவை கொத்த விடுறா.
சும்மா வாங்கடா. அது உங்க அப்பா தானே? ஐயோ என்னங்க 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 ஆச்சு? ஐயோ என்னங்க அப்பா அப்பா பாம்பு கடிச்சிட்டு போல இருக்குமா? என்னங்க சீக்கிரம் வாங்க, டாக்டர் கிட்ட போகலாம். வேண்டாம் தேவி, நான் பொழைக்க மாட்டேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, சீக்கிரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். நான் சொல்றதை கேளுங்க தேவி, இதெல்லாம் அந்த சத்தியமூர்த்தியோட வேலை. ராதா கல்யாணம் நடக்கூடாது இப்படி பண்ணிட்டான். நம்மள எத்தனை பேர் செத்தாலும் இந்த காதல் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். நடந்த நிச்சயதார்த்தம் உண்மையாகணும். நான் சத்தியமூர்த்திட்ட பண்ண சபதம் நிறைவேறி ஆகணும். என் சாவை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். நான் போனாலும் என் வீரியம் உங்ககிட்ட இருக்கணும். ராதா ஆனந்த் கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னங்க என்னங்க அப்பா மாமா என்னங்க 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 அப்பா இப்ப என் பையனும் இல்லாம ஆக்கிட்டான் அந்த பாவி சத்தியமூர்த்தி. என் வீட்டுக்கார ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும். உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த அம்மாவுக்கு உதவி பண்ண. அனாதைகளா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு உங்க மகேந்திர ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்கம்மா. அந்த சத்தியமூர்த்திய குற்றவாளியை நாங்க நிறுத்துறோம். அவன் கையால் அட்சதை போட வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அவனை பதவியில இருந்து இறக்கி அவன் நிஜ ரூபத்தை இந்த உலகத்துக்கு உரிச்சு காட்டுவோம். அதே பஞ்சாயத்துல நம்ம ராதா கல்யாணத்தை நடத்துவோமா? இது சத்தியமா? என் மகன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என் முழு நம்பிக்கையை உங்க மேலதான் வச்சிருக்கேன். உங்களை நான் கண்டிப்பா நம்புறேன்ப்பா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஏமாத்தினாடா அந்த சத்தியமூர்த்தி. டேய் அவனை தூக்கிட்டா. டேய் போலீஸ்டா. முதல்ல தங்கச்சியோட கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த சத்தியமூர்த்தியோட கதையை முடிக்கலாம்டா. நம்ம மத்தியில் நடந்த இந்த வியாபாரம் எனக்கு ஓகே, ஆனா நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணணுமே. சொல்லுங்க சார். நம்ம எம்எல்ஏ சார் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவர் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நீங்க நினைச்சா நடக்கும். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. அது விவாகரத்தா இருந்தாலும் சரி, இல்ல வயிறு தள்ளி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. பெண்குட்டி எம்எல்ஏவோட பொண்ணு, அதான் முக்கியம். அப்படின்னா இத பத்தி உடனே அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வேலையை எப்படியா முடிச்சு கொடுத்துருங்க. அன்னைக்கு என் பையனுக்கு நிச்சயம் பண்ணி தர்மகர்த்தா போஸ்டையும் பிரசிடென்ட் போஸ்டையும் வாங்கிட்டேன். இன்னைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு சீக்கிரமே எம்எல்ஏ போஸ்டையும் வாங்கிடுவேன். எப்படி இருக்கு என் ஐடியா மணி? ஐடியா சூப்பர் சார். பட்சே எனக்கு ஒரு சம்சயம். அந்த 4 பேர் குறுக்க வந்தாங்கன்னா? யார்ல? அந்த தேவி பசங்களா? வர சொல்லு. நீங்களா? உங்களை சுட்டு சுட்டு கொல்லணும்ல. நீங்களா யாருல? உன்னை பாடைக்கு அனுப்புற ஏம சுட்ரா. நீ எத்தனை தடவை எங்களை சுட்டாலும் அதுக்கு முன்னாடி நாங்க உன்னை பொசுக்காம விட மாட்டோம். காணாம போயிடுவ சத்தியமூர்த்தி. டேய் சத்தியமூர்த்தி, நீ நினைச்ச மாதிரி உன் பையன் கல்யாணம் சத்தியமா நடக்காதுடா. உன் உடம்புல தலை கை கால் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான்.
சவால்ரா. ஏய் ஜாக்கிரதைடா. என்னல அந்த மணி டவுனுக்கு போனானா இல்லையா? போனா மாமா. அத கூட சபாஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எலை, அந்த போட்டோ எடுக்கிறவனை கூட்டு வாங்கல. இவங்களை அழகா ஒரு போட்டோ எடுக்கலாம். இப்படி தோட்டத்துல நீ பொட்ட புள்ள கூட ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. புடிச்சு கட்டி வைங்களே அவனை. அப்பா அப்பா விட்டுருங்கப்பா. எலை, கொண்டு போங்களே அவனை. அப்பா 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 விட சொல்லுங்கப்பா. அப்பா விடுங்கடா. விடுங்கடா. அப்பா விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா விட சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா அவளை விட்டுருங்கப்பா. அப்பா விடுங்கப்பா. இல்லப்பா உங்களுக்கு வேணும். அப்பா ஏப்பா இவ்வளவு கோவம் இல்லைனாலும் அடிப்பேன்டா. ஏண்டி வெக்கம் அல்ல உனக்கு? எலை, இவ என் பையன் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, திரும்பி இந்த பக்கம் வரவும் கூடாது. என் பையன் இவளை பார்த்த உடனே அசிங்கப்படணும். அதுக்கு நீங்க இவளை என்ன வேணா பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் இவன் கண்ணெதிரிலே நடக்கணும். அப்ப என் வம்சத்தை வளர்க்க வந்தவன நல்லா பாத்துக்கோ. அப்பா 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 ராதா, நீ ஒண்ணும் பயப்படாத. அப்பா நீ அப்பா கிடையாது, ராட்சச. ஏய் விடுங்கடா, அவுத்து விடுங்கடா, அவுத்து விடுங்க. ஏய் 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 விடுங்கடா. ஏய் அவங்க ஒண்ணும் பண்ணாத. ஏய் ஏய் டேய் வந்த கொன்னுடு வந்த. டேய் ராதா, இங்க நடந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். ஓகே? பார்வதி, இதோ வரேங்க. எங்கடி உன் தர்மபுத்திரன்? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாப்பிடாம அழுதுட்டே படுத்துட்டு இருக்காங்க. அவன் படுக்க கூடாது. இவனை இப்படியே விட்டா அப்புறம் என்னைய பாடையில படுக்க வச்சிருவான். சொல்லிடி அவன்கிட்ட என் முடிவை. அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கு அவனை நிச்சயம் பண்ணிட்டேன். அவன் கைய கால கட்டியாவது இந்த கல்யாணத்தை நடத்துவேன். முடியாதுன்னு முரண்டு பிடிச்சான்னு வச்சிக்க,
அந்த நரசிம்மனோட மகளை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுறேன்.